ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். இன்றைய வீடியோ பதிவு பெண்ணின் வாழ்க்கை துணை பற்றி தாங்க. வாழ்க்கை துணை பெண்களுக்கு சரியாக இல்லைன்னா அவங்க லைஃபு நரகத்தில் போய் தான் முடியும். சரியாக இருந்தால் அந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும், சந்தோஷமானதாக இருக்கும். இப்போ நம்ம கடவுள்கிட்ட வரம் கேட்போம். ஆண் பிள்ளைகளை கடவுள் தந்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண் பிள்ளைகளை கடவுளே நேராக நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி, அதாவது பெண்கள் தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெண் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா பெண்ணுக்கு தான் தாய்மை உணர்ச்சி, பாசம், அன்பு, நேசம் இதெல்லாம் இருக்குது. கடமை உணர்ச்சி, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம், நல்ல குணங்கள்லாம் பெண்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் பெண்களை தேவதைகள்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண் என்பவள் தன்னோட வீட்டில் தன்னோட தகப்பன் தாய்கிட்ட ரொம்ப அன்பாக ஒரு மகாராணி மாதிரி போற்றப்பட்டு வளர்க்கப்படுகிறாள். வளரும் காலத்தில் அவளுக்கு அவளோட அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, உறவுகள் எல்லாமே அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அவளுக்கு என்ன தேவைனாலும் அது பூர்த்தி செஞ்சு தருவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் அவள் குழந்தையாக இருந்து கன்னியாக மாறி குமரியாகி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போவாள். அதாவது ஒரு வீடுங்கிறது மாமனார் மாமியார் வீடு. அந்த சூழல் எப்படி இருக்கும்னா புதுசாக இருக்கும், எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம எல்லாரும் இந்த காலத்துலலாம் மேரேஜுக்கு முன்னாடியே போய் பேசுகிறாங்க. அந்த மாதிரி பேசி பழகி ஒவ்வொருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டங்கள்லாம் அப்படி இருந்ததே கிடையாது. அது நிச்சயம் பண்ணி மேரேஜ் அப்போ தான் அவங்க மீட் பண்ண முடியும். அப்போது அந்த மாமனார் மாமியார் வீட்டுக்கு போகிறப்போ அவங்களோட அந்த ஒரு புதுமையான விஷயங்கள்லாம் அப்போ தான் அறிமுகமாகும். அதனால் அவங்க மனதளவில் ஒரு பய உணர்ச்சியோடு இருப்பாங்க. இவங்க எப்படி நல்லா பழகுவாங்க, இவங்க பாசம் காட்டுவாங்களாம், இவங்க நம்மக்கிட்ட நல்லா இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் பழக முடியுமே தவிர, நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படி பாசமாக நம்ம அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா அப்படி நம்ம பழகணுமோ அந்த மாதிரி நம்ம உடனே பழக முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் அப்போ அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணை இருக்கு இல்லைங்களா. எந்த பெண்ணுக்குமே வாழ்க்கை துணை அந்த கணவன் அப்படிங்கிறவன் நல்லவனாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும், நல்லா சம்பாரித்து அந்த குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனைகள்லாம் இல்லாமல் வழி நடத்தக்கூடியதாக இல்லைன்னா அந்த பெண்ணுக்கான வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு நரகமாக தான் இருக்கும். அவளால் அந்த நரகத்துலேருந்து மீளவே முடியாது. ஏன்னா அப்போ உள்ள பெண்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெளி உலகம் அவங்களுக்கு தெரியாது. அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்கள தான் அவங்க நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்படி நம்பிக்கையாக வர பெண்களுக்கு எப்படி இந்த ஆண்கள் நல்ல ஒரு துணையாக இருக்கணும், ஒரு வெல்விஷராக இருக்கணும், எல்லா விஷயங்களையும் சமுதாயத்தில் சார்ந்து வாழக்கூடியது, சமுதாயம் எப்படி, குடும்பம் எப்படி அப்படிங்கிற அந்த அமைப்புகளை சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், பாசம் காட்டுற விஷயம், நேசம் இதெல்லாமே வழி நடத்துறது எல்லாமே அந்த ஆணை தான் சார்ந்து பெண் வாழ்ந்தான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்க நல்ல துணையாக இருக்கணும். அவங்களுக்கு இல்லைன்னா அவள் வாழ்க்கை நடுக்கடலில் நங்கூரம் இல்லாமல் மாட்டிக்கிட்ட ஒரு கப்பல் மாதிரி தான். அப்போ நங்கூரமற்ற கப்பல் எப்படி காற்று திசையில் அது போகிற போக்கில் போகுமோ அந்த மாதிரி தான் அந்த வாழ்க்கையும் மிக மோசமாக போயிடும். அப்போ அவளோட குழந்தைங்களாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், யாரையுமே அவளால் சரியாக கொண்டு போக முடியாது, லைஃப்பை நடத்த முடியாது அப்படிங்கிற விஷயந்தான். இப்போ இருக்க பெண்கள் வேணால் படிச்சிருக்காங்க, எல்லா விஷயமும் தெரியுது. இவங்க இன்றைக்கி எதாக இருந்தாலும் ஆணுக்கு பெண் நிகர், எல்லாமே 50-50 அப்படிங்கிற மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த காலத்து பெண்கள் அப்படி கிடையாது. அவங்களுக்கு சொல்லுவாங்க பழமொழி, கண்டதே காதல் கொண்டதே கணவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணவனை கண்கண்ட தெய்வம் அப்படின்லாம் சொல்லி தெய்வத்துக்கு நிகராக மதிக்கக்கூடிய காலமாக இருந்துச்சு. அப்படி இருக்கப்போ அந்த பெண்களுக்கு படிப்பறிவும் இல்லை, மற்ற சொசைட்டி பற்றி, இந்த வெளி உலகம் பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் நரகமாயிடுச்சு அப்போ உள்ள பெண்கள் அப்படின்னு அந்த வரலாறுகள் இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ சீதையை கூட சொல்லுவாங்க, ராமர் சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு. ஆனால் சீதை கற்புக்கரசிக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ராமரே சந்தேகப்பட்டார் அப்படின்னு. அதனால் வாழ்க்கைங்கிறது எந்த காலத்துலேயுமே ரொம்ப மிக கொடுமையானது. அதை நம்ம போராடி தான் ஜெயிக்கணும். அதில் சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றது இல்லை. அதில் இருக்கக்கூடிய 1000 அனுபவங்கள் நம்ம எப்படி நம்ம கையில் எடுத்துக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம மனதுக்கு கொண்டு போகிறோம்,
எந்த அளவுக்கு நம்ம அறிவுக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்ம அதை வந்து நல்ல ஒரு சந்தோஷமாகவும் மாற்றிக்கலாம், இல்லை கவலைக்குள்ளதாகவும் மாற்றிக்கலாம். அதனால் பெண்கள் அப்போ வந்து புத்திசாலித்தனமாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த குடும்பம் தாங்க. அந்த குடும்ப சூழ்நிலை அவங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு உறவை அமைச்சு கொடுக்கும், நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு தரும். அப்போ துணைங்கிறவன், கணவனுங்கிறவன் அவங்களுக்கு எல்லா முன்னேற்றத்துக்கும் எல்லா காலத்துலேயும் கூடவே இருந்து செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் உறுதுணையாக இருக்கணும். நல்லதை மட்டுமே அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம அந்த பிள்ளைங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா அம்மா நல்லா இருந்தால் அவங்க வந்து நடந்துக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், அவங்க செயல்படுத்துகிற விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து அவங்களும் சக்ஸஸாக மாறுவாங்க. அப்போ ஒரு நல்ல குடும்பம் உருவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நல்லவங்க தான் வருவாங்க. அப்போ உலக வாழ்க்கைக்கு நல்லவங்களாக இருக்கிறப்போ உலகமும் நல்லா செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது நம்ம வாழ்க்கை துணை சரியில்லைன்னா அந்த வாழ்வு நரகமாகிறதும் அது வந்து சொர்க்கமாகிறதும் அந்த துணை கையில் தான் இருக்குது. இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ பாருங்கள், அதுதான் சொல்கிறாங்க, காலம் செல்ல செல்ல கயவர்கள் கூட்டத்தில் மாட்டிக்கொண்டோமோ அப்படின்னு எந்த பெண்ணும் நினைக்கக்கூடாதாம். ஏன்னா அந்த புது சூழல், அந்த புதுசான மனிதர்கள் வந்து அவங்க போய் பார்க்குறப்போ, அவங்க பழகிறப்போ, அவங்க நயவஞ்சகனா, துரோகம் பண்ணுறவங்களா, கொடுமை பண்ணுறவங்களா, அன்பு செலுத்தாதவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்துட்டு அவளுக்கு என்ன ஆகும், அது ஏதோ நம்ம வந்துட்டு இப்படிப்பட்ட கயவர்கள் மத்தியில் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி ஆகிடும் அந்த பெண்ணுக்கு. அப்போ அவளால் செயல்படுத்தும். நல்ல புத்திசாலியாக இருந்தால் கூட அவள் வாழ்க்கையை அவள் வழி நடத்துறதுக்கு தெரியாத ஒரு துன்பங்கள் வந்து நிறைய சோதனைகளை கொடுத்துரும். அப்போ யோசிக்கிற தன்மையே நம்மக்கிட்டேருந்து போயிடும். அதாவது அறிவற்று போயிடுவோம். சொல்லுவாங்க மதி மயங்கிறதுன்னு. சந்தோஷப்பட்டால் மதி மயங்கிடுவாங்க. அந்த மாதிரி துன்பப்பட்டாலும் நம்ம அறிவு வேலை செய்யாது. அதை எப்படி கடந்து வர்றதுன்றதே நமக்கு தெரியாமல் போயிடும். அந்த துன்பம் தான் மேலோங்கி நிற்கும். அதுலேருந்தெல்லாம் நம்ம விடுபடணும் அப்படின்னா நம்ம மூலயமா நம்ம இந்த உலகத்துக்கு வந்த நம்மளோட பிள்ளைங்களை வந்து நல்லா வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள், அனுபவத்தை கற்றுக் கொடுத்து, படிப்பை கற்றுக் கொடுத்து, பொருளாதாரத்தில் அவங்கள முன்னுக்கு கொண்டு வர வச்சு, எல்லாமும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் எல்லா செயல்களுமே நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்படி நம்பிக்கையை வச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட்டாக இந்த வாழ்க்கையை கொண்டு போக முடியும். அப்போ வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறணுன்னா நமக்கு புத்தி கொண்டு செயல்படணும். அதை வந்து மனதளவில் நம்ம வந்துட்டு வேதனைக்கு கொண்டு போகவே கூடாது. அதாவது நெகட்டிவ் தாட்டே இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம செயல்படணும். நம்ம யோசித்து பார்த்தாலும் நடக்காது. ஏன்னா வந்து எல்லாருக்கும் எல்லா வாழ்க்கையில் எல்லாமும் கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், கிடைத்த துணை, ஒரு வாழ்க்கை துணை சரியில்லை அப்படிங்கிறப்போ பெண்கள் தான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நல்லதாக ஆக்கணும், நல்லதாக செய்யணும், அந்த குடும்பத்தை மேன்மைப்படுத்தணும். அப்படி குடும்பம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நாம் செஞ்ச ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு நல்லதாக முடியும். எல்லா இறை சிந்தனை வச்சு, அது இறைவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு, அப்படி தான் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். எதையுமே நம்ம வந்து நெகட்டிவாக கொண்டு போகக்கூடாது. அது நெகட்டிவ் தாட் வந்து நமக்கு வைப்ரேஷன் எப்படி இருக்கும், நல்லதாக நினைக்கிறப்ப நல்லது நடக்கும். மனம் தானே, இந்த மனம் வந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்ல சிந்தனைகளாக இருக்கிறப்போ அது கண்டிப்பாக பாதி வெற்றியை தரும். அதனால் மனதால் கூட நம்ம வந்து நெகட்டிவ் தாட்டுக்கு போகாமல் நம்ம வாழ்க்கை முறையை நடத்தணும். நெகட்டிவ்ன்றது அந்த தற்கொலை முயற்சி, வாழ்க்கையில் விரக்தி அடையிறது, இந்த மாதிரி சிந்தனைகளை கண்டிப்பாக பெண்கள் வளர்த்துக்கவே கூடாது. இன்றைய காலகட்டத்தில் போய் பாருங்கள், எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. அவங்க ஃபைனான்சியலாக யாரையும் நம்பி டிஃபெண்டபிளாக இல்லை, இண்டிவிஜுவலாக இருக்காங்க. அதில் சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் அடைகிறாங்க லைஃப்பில். எதையுமே மோட்டிவாக கொண்டு போகிறாங்க. சிங்கிள் பேரண்ட்டுனா பெருமையாக தான் இருக்க தவிர யாரும் வந்துட்டு அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணி உட்கார்றதே கிடையாது. வாழ்க்கையில் ஏதாவது நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து இந்த லைஃப்பை எல்லாருமே வாழ்கிறோம். அப்போது அதுலையே நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. அதனால் நிறைய துறைகளில் இன்றைக்கி பெண்கள் வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ நம்ம வந்து கேட்போம், 50% எங்களுக்கு கொடுங்க, ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்னு சொன்னது வந்து வாயளவில் இல்லாமல் செயலில் செயல்படுத்துகிறாங்க. என்னென்ன ஃப்ளைட் ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, எல்லா துறைகள்லேயும் பெண்கள் இருக்காங்க. அதனால் நம்ம வந்துட்டு அதெல்லாம் வந்து ஒரு படிப்பினையாக எடுத்துக்கணும்.
முன்மாதிரியாக எடுத்துக்கணும். இப்படி வந்து இருக்கிறப்போ டெவலப் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம அதை முன்மாதிரியாக எடுத்துக்கணும். அப்போ நம்ம வந்து துணை சரியில்லை, அதனால் இந்த வாழ்க்கை நரகம் அப்படின்னு இப்போதைக்கு போகக்கூடாது. இப்போ இருக்கிற காலகட்ட நவீன உலகத்தில் அந்த ஒரு மைண்ட் தாட்டுக்கு போகக்கூடாது. அப்போ இருந்துச்சு இந்த மாதிரி கணவனே கண்கண்ட தெய்வம்லாம் வாழ்க்கையே வாழ்ந்தாங்க. அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு 1000 இன்னல்கள் ஏற்பட்டுச்சு. அந்த இன்னல்கள்லேருந்து அவங்களால வெளியே வர முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்போது இருந்துச்சு. அதுதான் வீட்டை விட்டே வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். வீட்டுக்குள்ளே சமையல், அதுவும் வந்து கிச்சன் தாண்டி அவங்களால எதையுமே செய்ய முடியாது. இப்போ அப்படி கிடையாது. பெண்கள் எல்லா துறையிலும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க, முன்னுக்கு வந்திருக்காங்க, சாதிச்சிருக்காங்க. சாதனை பெண்களாக வலம் வராங்க. சமுதாயத்தை நோக்கி நம்ம வந்து இந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறோன்னா, நம்ம வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்கணும். சமுதாயத்தை பார்த்து நீங்கள் பயம் கொள்ள தேவையே கிடையாது. இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும், நிறைய விஷயங்கள் வந்து பெண் பிள்ளைகளை வந்துட்டு இப்போ அதுங்க பெண்களுக்கான பாலியல் பலாத்காரங்கள்லாம் நிறைய நடக்குது. அதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு கூட இப்போ வந்து ஐபிஎஸ், ஐஏஎஸ் அப்படி இருக்கிறவங்களால கூட முடியல. அந்த சூழ்நிலைக்கு போகிறதுக்கு காரணமே பெண்கள் தான். பெண்கள் வந்து தான் பெத்த பிள்ளைங்க கிட்ட ஆண் மகன் மெயினாக நம்ம ஆம்பளை பிள்ளைங்கள வளர்க்குறோன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்கணும், ஒரு தங்கச்சா, அக்காவா, ஒரு தாயா பார்க்கணும் அப்படிங்கிறத பெண்கள் தான் சொல்லி தரணும். நம்ம வந்துட்டு எல்லாத்துலேயும் நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வளர்க்கப்படுற அந்த ஆண் மகன்களும் அவங்களுக்கு புரிதல் இருக்கும். அவங்க வந்துட்டு பெண்களை வந்து மதிக்கணும், அவங்க உணர்வுகளை மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து வளர்த்துப்பாங்க. அப்போ இது யார் கையில் இருக்குது? பெண் கையில் தான் இருக்குது. இதையும் வந்து மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எந்த விஷயம் குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது இது. மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறதா இருக்கலாம். நம்ம குடும்பத்தில் இருக்க பொண்ணுக்கு தான், நம்ம தங்கச்சிக்கு தான், நம்ம அக்காவுக்கு தான் நம்ம நல்லதை சொல்லி தரணும், அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு கிடையாது. இந்த சமுதாயத்தில் இருக்கிற எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் அந்த கொடுமை நடக்குதுன்னா தட்டி கேட்குறது பெண்ணாக தான் இருக்கணும். பாதுகாப்பு தரக்கூடியதும் பெண்ணாக தான் இருக்கணும். அப்போது நம்ம துணை தான் சரியில்லையே, இந்த வாழ்க்கை இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் எப்படி கற்றுக்க முடியும்? அதை நீங்கள் எப்படி வந்து அதை லேர்ன் பண்ண முடியும்? அது வந்து உலகத்தில் நடக்கிறது இதுதான் அப்படின்னு ஒதுக்கி வைக்கவே கூடாது. நம்ம இறங்கி செயல்படணும். களத்தில் இறங்கி நீங்கள் செயல்பட்டாதான் எல்லா வெற்றியும் கையில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது இது நமக்காக அல்ல என்றாலும் நாம் பெற்ற பிள்ளைகளுக்காக, நம் அடுத்த தலைமுறையினருக்காக, வருங்கால சந்ததியினருக்காக இந்த வாழ்க்கை முறையை இப்படி தான் வாழ வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு உயர்வான எண்ணங்களையும் உயர்வான சிந்தனைகளையும் கண்டிப்பாக நம்ம வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிறப்போ நம்ம சமுதாயம் முன்னேற்றம் அடையும். அதாவது சொல்லுவாங்க, வீடு முன்னேற்றமாக வந்துச்சுன்னா ஒரு தெரு முன்னேற்றம் அடையும். அது மாதிரி தான் ஒரு ஊர் முன்னேற்றம் அடையும் இப்படி சொல்லுவாங்க. அதனால் எதிர்கால இளைஞர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அறம் சார்ந்த செயல்கள், அதாவது படிப்பு, மற்ற எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கிற தன்மையில் தான் அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. வீடியோவை கண்டிப்பாக அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி மற்ற வீடியோஸும் வந்து கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி ஷேர் பண்ண அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றிகள். ஓகே, பை, see you நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குது என்னன்னு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுறீங்க. வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை, see you நெக்ஸ்ட் வீடியோ.